எக்ஸ் தளத்தில் கிராக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேட் ஜிபிடி எப்படி ரன் ஆகுமோ, வாட்ஸ்அப்பில் கூட ஒரு ஏஐ சேட் இருக்குது. அதுபோல் வந்து எக்ஸ் தளத்துலேயும் ஒரு கிராக் ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டுச்சு. நம்ம எதனா கேள்வி கேட்டோன்னா அதுக்கு வந்து அது பதில் சொல்லும். இப்படியாகத்தான் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் தளம் அப்படின்றதுனாலே அது வந்து அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய தளம் அப்படின்றதுனால பல்வேறு நபர்கள் வந்து கேளிக்கையாக சில கேள்விகளை கேட்கறது, சிலர் வந்து நிஜமாகவே சில கேள்விகளை கேட்கறது, இப்படியான கேள்விகளை அந்த கிராக் அப்படின்ற அந்த ஏஐ வந்து டேக் பண்ணி கேட்குறாங்க. அதற்கு அது வந்து அது வச்சிருக்க அந்த டேட்டா வச்சு ஒரு பதிலை கொடுக்குது. இப்பொழுது மத்திய அரசு இந்த கிராக் அப்படின்ற இந்த ஏஐயை முடக்குறாங்க. அது வந்து பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பதில் சொல்லுச்சுன்னா அதை வந்து மியூட்ல போடுறாங்க அப்படின்லாம் வந்து உடனே திமுகவினர் கம்பு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுது எக்ஸ் தளத்தில் நம்ம அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சேவ் கிராக் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அதற்கு கீழே அவருடைய அந்த பதிவு கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் பாதுகாத்த லட்சணம்லாம் போதும், நீங்கள் பாதுகாக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அதனால கிராக்கை பாதுகாக்கிறதுலாம் இருக்கட்டும், போய் தமிழ்நாட்டு மக்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அவர் போட்ட பதிவு கீழே கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்பொழுது டிஆர்பி ராஜா அவர்கள் அவர் துறையை சார்ந்த நடவடிக்கைகளை விட்டுட்டு, சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கிராக்கை பாதுகாக்க போறாராம் ஐயா. ஐயா வந்து ஒரு சிறப்பான அமைச்சர். யாரு பாதிக்கப்பட்டாலும் ஐயாவால் தாங்கிக்க முடியாது. ஆனால் வந்து சாம்சங் தொழிலாளர்களை வந்து அந்த நிறுவனம் பணி நீக்கம் செஞ்சாலோ, பணியிடை நீக்கம் செஞ்சாலோ, போராடினாங்க அப்படின்றதுக்காக வழக்கு பதிவு செஞ்சாலோ ஐயா வந்து கண்டுக்க மாட்டார்.